வெல்கம் பேக் டு our சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் காலை டிஃபன் broken wheat மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நான் இங்கே 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதனால 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 3 மினிட்ஸுக்கு நான் நல்லா சாட்டே பண்ண போகிறேன். நான் 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். இதில் முள் துண்டு எல்லா பார்ட்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி வாங்கிக்கோங்க. கொழுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆனியன் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதும் அடியில் பிடிக்கும். அது பிடிக்க ஸ்டார்ட் பண்ணதும் 1 கை புதினா 1 கை மல்லிக்கீரை ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு 2 பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 2:1 ரேஷியோவில் மல்லியும் பெருஞ்சீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 3/4 கிலோ மட்டன் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உள்ளி தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் மிக்ஸ் ஆனது. இந்த கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் ஃபிஷ் பிரியாணியில் நான் ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தாரேன். இந்த மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நம்ம ரவைக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. மட்டன் கண்டிப்பாக நல்லா வேகணும். அப்போ தான் அந்த ஃபேட்டெல்லாம் மெல்ட் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 2 கேரட்டை நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிரும் தேங்காவையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இனி நம்ம இதில் 1/2 கிலோ ரவை ஆட் பண்ண போகிறோம். 1 பங்குக்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம ரவை ஆட் பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருக்கும்படியாக அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் cashews-உம் raisins-உம் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே 1/2 கிலோ broken wheat எடுத்திருக்கேன். கோதம்பு ரவை எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளை ரவையை விட. நான் இப்போ இதில் 1/2 கிலோ ரவை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்கு இன்னும் கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் 1/2 ஸ்பூன் பிரியாணி ஃப்ளேவர் எசன்ஸ் 1/2 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன்.
ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போது குக்கரை மூடி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது தம்மில் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிஞ்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, நம்மளோட உப்புமா பிரியாணி அடி பிடிக்காமல் நல்ல வெந்து நல்ல ஒரு அரோமாவோட அழகாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க cashews raisins அந்த நெய்யோடு நான் சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்கன் வீட் பிரியாணி ரெடி. இதே ரெசிபியை நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம், ஃபுல் வெஜிடபிள்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் வெஜிடபிள்ஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த உப்புமா சாப்பிட்டு முடிஞ்சதும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஏலக்காய் இஞ்சி டீ போட்டு குடிங்க. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல காம்போ. இந்த டீயில் நான் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.